ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வள்ளி அம்மா சமையலில் பார்க்க போகிறது முட்டை குருமாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை சொல்கிறேன். முட்டை 3 வேக வச்சு உரித்து வச்சுருக்குறேங்க. வெங்காயம் 1ங்க, கொத்தமல்லி தழை, தக்காளி 1, மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூனுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், உப்பு, பட்டை 1, லவங்கம் 3, ஏலக்காய் 1ங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணலாம். பட்டை லவங்கம் ஏலக்காய் போடுறேங்க. பொரியட்டும். வெங்காயம் 1 போடுறேங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வணங்கிட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் 1 ஸ்பூன். நல்லா வணங்கட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணங்கட்டுங்க. அடுத்து தக்காளி போடுறேங்க. ஒரு தக்காளி, சின்னதாக ஒரு தக்காளிங்க. அது நல்லா வணங்கட்டும். உப்பு போட்டு வணக்க விடலாம். சீக்கிரம் வணங்கிடும். தக்காளி வணங்கிருச்சுங்க. மட்டன் மசாலா 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வணக்கலாங்க. தண்ணி ஊற்ற போகிறேன். வணங்கிருச்சு. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டுங்க. அடுத்தது தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். இந்த அளவுக்கு தேங்காய்ங்க. பொட்டுக்கடலைக்கு 1 ஸ்பூன் போடுறேங்க. இதை அரைச்சி தான் ஊற்ற போகிறோம். தேங்காய் அரைச்சாச்சுங்க. நம்ம அதுக்கு ஊற்ற போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்குங்க. நம்ம முட்டையை போட்டுடலாம். 3 முட்டை வேக வச்சுருக்கேங்க. அது போடுறேன். ஒரு முட்டை உடச்சி ஊற்றுறதுனா கூட ஊற்றலாங்க. நான் ஊற்றலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஊற்றிங்க. இந்த குருமா சப்பாத்திக்கு நல்லா இருக்குங்க, பூரிக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்லாம். இது கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.